வழிநெடுக இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவா வந்துகிட்டே இருக்கிறாரு. வரும்போது பாத்தீங்கன்னா மோசேக்கு திடீரென்று பிரச்சனைகள் தொடங்குகிறது. லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மைதான். ஆனா மோசேயை கர்த்தர் அழகாய் வழி நடத்துகிறவர் மோசே அல்ல, இயேசுவே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவன் வழிநெடுக நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆனா என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, முறுமுறுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். முறுமுறுத்து கர்த்தருக்கு விரும்பாத காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிறார் என்பதை மறந்து அந்த வனாந்தரத்தில் பயணத்தில் கூட நல்லா கவனிங்க. வனாந்தர பயணம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வெயிலா இருக்கும், தண்ணி இருக்காது, அப்படிதானே? சாப்பாடு இருக்காது. கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா? ஒரு வனாந்தர பயணம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? பயங்கர வெயிலா இருக்கும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்புறம் தண்ணி கிடைக்காது. கரெக்டா? ஆமாவா? ஆமா. சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது. ஆமாவா? ஆமா. இந்த வனாந்தரம் பார்க்க பயமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தாலும் கூட என்ன கர்த்தர் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வனாந்தரத்துல வெயிலுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? மேக ஸ்தம்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பா கொடுத்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றாங்க. எப்படி செய்யறாரு பாருங்க. இயேசுப்பா தமது பிள்ளைகளை இறக்க வைத்து வெயிலுக்கு என்ன பண்றாரு? மேக ஸ்தம்பம். நம்ம வாழ்க்கையில நம்ம வனாந்தரம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் நம்மளை அழகா நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நமக்கு இல்லாத மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. இருட்டுல போறதுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. அப்ப வெயிலும் இருட்டும் அவங்க சேதப்பட்டாலும் கர்த்தர் பாதுகாத்தார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே வேதம் சொல்றது, பசிக்குன்னு சொல்லும் போதெல்லாம் சும்மா மண்ணாவையும் காலையும் வானத்துக்கு பொழிய பண்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த அம்மாவுக்கு நான் பாட்டுக்கு மண்ணா காலையை மாறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த அம்மா சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா நான் சொல்றது? அடடா, இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுங்க. ஆமா தானே? ஆனா அவ்வளவும் கொடுக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். உணவையும் கொடுக்கிறாரு. பகல்ல வெயிலுக்கு மேகஸ்தம்பத்தை கொடுக்கிறாரு. அக்கினி ஸ்தம்பத்தை வந்து வழி நடத்துகிறாரு. தண்ணி கேட்கும் போதெல்லாம் வனாந்தரத்தை கொடுக்கிறாரு. அது வனாந்தர வாழ்க்கை அல்ல, கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாதை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றேன். எப்படி பேர் நான் சொல்றது புரியுது? சில நேரங்களில் உன் வாழ்க்கை வனாந்தரத்தில் இருக்கிறது நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய ஒன்ன கர்த்தர் வனாந்தரத்துல கூட மகிமையாய் நடத்த வல்லவர். அவர் கையில் ஒரு ஆமென் சொல்றேன். ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரை முறுமுறுப்பில்லாமல் நன்றி சொல்லி உயர்த்துகிற ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நீ கானானை நோக்கி போக முடியும். கர்த்தருடைய திட்டம். ஆமென். சில நேரங்களில் கானானுடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வனாந்தர பாதையில நீ நன்றி சொல்கிறவனா இருக்கணும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்கிறேன். வனாந்தர கசப்பு, கண்ணீர், வெயில் தாங்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய கானானை உனக்காக வைத்திருக்கிறேன். அதை நீ சுதந்திரிக்கிறதுக்கு போகும்போது வனாந்தரத்துல முறுமுறுப்பு இல்லாம கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கையை தட்டி ஒரு ஆமென். கர்த்தர் செய்த நன்மையை பார்த்து நன்றி சொல்லு. இந்த காலை வேளை கர்த்தர் அதுதான் சொல்றாரு, வனாந்தர பாதையில் அழுததெல்லாம் போதும். அந்த வனாந்தரத்தை கர்த்தர் செய்த சின்ன சின்ன நன்மையை கூட பார்த்து நன்றி சொல்லுவா. நீ மாறிப்பா. அது உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனமோ ஆண்டவர் வனாந்தர பாதையில் சென்ற நன்மைகளை மறந்து இயேசுவை முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். முறுமுறுத்து மோசேக்கு பயங்கரமான போராட்டத்தை உண்டாக்குறாங்க. அப்ப நான் மோசே சொல்கிறான், ஆண்டவரே, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. I don't know what to do, my Lord. நீ சொல்லி இந்த ஜனங்களுக்காக நான் வந்தேன். இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் என்ன செய்வாயா? I don't know what to do, my Lord. ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று பார்த்து சொல்றாரு, மோசேயை போல நீயும் இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தீங்கன்னா நம்பு, இயேசப்பா உன்னை கொடுத்து சாட்சி கொடுத்து உன் கூட அவர் இருக்கிறன்னு சொல்ல போறார். கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2வது வாசிக்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதே ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி சொல்றாங்க, இது எனக்கு மிகுந்த வருத்தமா இருக்கிறது, இது எனக்கு மிகுந்த வேதனையா இருக்கிறது, இது எனக்கு மிகுந்த கவலையா இருக்குதுன்னு சொல்றாங்க. யார் அது? நகோமி. எல்லாருக்கும் தெரியும், நகோமிக்கு இருந்த கணவர் மரித்து போனா. நகோமி
நிமிஷம் அவர் சொல்ல, ஆண்டவரே இது எனக்கு மிகுந்த வேதனையா இருக்கிறது. ரூத் 1:13-20 இது எனக்கு மிகுந்த வேதனையா இருக்கிறது, மிகுந்த சஞ்சலத்தை உண்டாக்குறது. மிகுந்த மிகுந்த ஐயா நல்ல கவனியே, சாதா வேதனை இல்ல, சாதா பாரம் அல்ல, மிகுந்த வேதனையா. கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ரூத் நகமியோட வாழ்க்கையில முடியாது. நான் சொல்றா, போயிடுங்க, என் ஃப்ரெண்டு மருமக கூட இருக்கும்போது இல்லை, நீங்க உங்க தாய் வீட்டுக்கு போயிடுங்க, நான் சபிக்கப்பட்டவளா இருக்கிறேன், என் வாழ்க்கை கசப்புகளா இருக்கிறது, என் கூட நீங்க இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாது, நீங்க போயிடுங்க. சொல்றேன் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மருமக போயிட்டா, ஒரு மருமக ரூத் சொல்றா, இல்ல சாகுற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். கையெழுத்து ஆமென் சொல்லுங்க. சத்தவரை ஆமென் சொல்லுங்க. சொல்றாங்கல்ல, கர்த்தர் ஏன் அந்த மிகுந்த வேதனையை உனக்கு தரான்னு தெரியுதா? நகோமி வாழ்க்கையில எல்லாரும் கூட இருந்தாங்க, போயிட்டா, ஆனா ரூத் மட்டும் கூட இருந்தா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த மிகுந்த சந்தோஷத்தை அனுமதித்து யார் உனக்கு உற்ற துணை என்பதை கர்த்தர் காட்டுவார். புரியல? அந்த மிகுந்த சஞ்சலம், மிகுந்த வேதனையில அந்த ரெண்டு மருமகளும் தான், ரெண்டு பேரும் இல்ல, ஒரு ஆள் தான் கூட. காரணம், நகோமிக்கு கர்த்தர் காட்டுறாரு, உன் கூட நான் வச்சிருக்கிற ஆளு என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரம் உன் வாழ்க்கையில மிகுந்த பாரம், மிகுந்த சஞ்சலம்னு சொல்லும் போது நீ தெரிஞ்சுக்கலாம் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க. சொல்லி கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். யார் உன் கூட டிராவல் பண்றாங்களோ அவங்க கூட கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். காலத்தை உனக்கு அனுமதிக்க, சுட்டி காட்ட, கற்றுக் கொடுக்க இந்த மிகுந்த வேதனை கர்த்தர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு தூக்கி போகாம விட மாட்டார். ஹல்லேலூயா. வேதங்களை வாசிக்கிறோம், எந்த சூழ்நிலையும் இயேசுவை மறக்க மாட்டார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். மிகுந்த பாரமா இந்த மோசையும் கர்த்தர் மறக்கல, மிகுந்த பாரம் என்று சொன்ன நகோமியும் கர்த்தர் மறக்கல. ஆமென் சொல்லுங்களேன். செய்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை மறக்க மாட்டார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். பக்கத்தில் கையை கொடுத்து குலுக்கினா சொல்லி, யார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்கவே. நல்லா நீ கையை குலுக்கி சொல்லுங்க, இயேசு உங்களை மறக்க மாட்டார். மிகுந்த பாரம் என்று கண்ணீர் எடுத்த மோசையை கர்த்தர் மறக்கல. மறந்தாரா? இல்ல. மிகுந்த பாரம் என்று கண்ணீர் எடுத்த நகோமியை கர்த்தர் மறந்தாரா? மறக்கல. நீ மிகுந்த பாரம் என்று சொல்லி ஒன்ன கர்த்தர் மறப்பாங்க. கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். மறக்க மாட்டேன்னு சொன்னா தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை மறக்கவே மாட்டாரு. அது சொல்லதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 44:21 இப்படியாக சொல்கிறது, இயேசு என்னால் நீ மறக்கப்படுவது என்று உன்னை பார்த்து முகமுகமாய் சொல்கிறார். கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, உதவி செய்ய யாரும் இல்லைன்னு அழுதுட்டு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, மகனே எல்லாரும் மறக்கிற சூழ்நிலையை நான் உனக்கு அனுமதித்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் நிரூபிக்க தான் அந்த சூழ்நிலையில அனுமதித்தார. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 49:15-16 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயானவர் தன் பாலகனுக்கு இறங்காமல் போனாலும் கூட நான் உன்னை, நல்ல கையெழுத்தி சொல்லுங்களேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசுவை மறக்க மாட்டேன். அவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். மோசைக்கு அந்த மிகுந்த பாரம் இருந்தது, அவனே என்ன சொல்றாரு, கர்த்தர் மறக்காம பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்களேன். நகோமிக்கு மிகுந்த பாரம் வந்துச்சு, அவனையும் கர்த்தர் மறக்காம நன்மை செய்திருக்கிறாரு. உன்னை கர்த்தர் மறப்பாரா? கையெழுத்து ஆமென் சொல்லுங்க மாட்டீங்களே. நல்ல கரையில் அசைச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை மிகுந்த பாரம் வேதனையோட இருந்ததுன்னா உன்னை பார்த்துட்டு சொல்லதான் எனக்கு கர்த்தருக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை மறக்க மாட்டார். கையை தட்டி கூட சேர்ந்து ஒரு அடியை மாத்திரம் பார்க்கலாமா? இயேசு உங்களை மறக்கவே மாட்டார். கையை தட்டி நல்லா உற்சாகமா கையை தட்டி தலைக்கு மேல கையை தட்டி யாரை மறந்த போதிலும் இயேசுவே என்னை என்றும் மறவாதே. சரி என் இயேசுவே என்னை என்றும் மறவாதே. சரி கரங்களை கட்டி வாயை திறந்து பாடணும். யாரை மறந்த போதிலும் இயேசுவே என்னை என்றும் மறவாதே. சரி என் இயேசுவே என்னை என்றும் மறவாதே. சரி நீங்க பார்த்து பார்த்து பாதுகாத்து சேர்த்து சேர்த்து அரவணைத்து
இதை பார்த்து பார்த்து பாதுகாத்து சேர்த்து சேர்த்து அரவணைத்தீர். என்னை விட்டு நீங்காதே சரி, என்னை கைவிடாமல் காக்கும் இயேசுவே. என்னை விட்டு நீங்காதே சரி, என்னை கைவிடாமல் காக்கும் இயேசுவே. யார் என்னை மறந்த போதிலும் இயேசுவே, என்னை என்று மறவாதே சரி, என் இயேசுவே, என்னை என்று மறவாதே சரி. தலைக்கு மேல கையை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, இயேசு என்னை மறக்க மாட்டார். உங்க சத்தம் எனக்கு கேட்கிற, கையை தலைக்கு மேல உயர்த்தி இயேசு என்னை மறக்கவே மாட்டார் சொல்றவங்களா? தலைக்கு மேல கையை தட்டி வாய்களை திறந்து சொந்தமோ சொந்தம், அது சோகமாம் சோகம், பாசமாம் பாசம், அது நேசமாம் நேசம். ஆமாதானே? ஆமாவா? அப்ப கையை தட்டி பாருங்க. சொந்தமோ சொந்தம், அது சோகமாம் சோகம், பாசமாம் பாசம், அது நேசமாம் நேசம். நேசமோ நேசம், அது மோசமா மோசம். நேசமோ நேசம், அது மோசமா மோசம். நேச பாச சொந்தம் எல்லாம் நீதானே என் இயேசு ராஜா. யார் என்னை மறந்த போதிலும் இயேசுவே, என்னை என்று மறவாதே சரி, என் இயேசுவே, என்னை என்று மறவாதே சரி. அவன் என்னை மறக்க மாட்டான். கையை உயர்த்தி அசைச்சி இயேசுவை ஒரு நாளும் மறக்க மாட்டான் சொல்றவங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு ஆமென். நல்லா கையை உயர்த்தி ஆமென். தலைக்கு மேல கையை தட்டு. Yes. நான் தந்தை அன்பு, அது தனிந்து போகும் அன்பு. பிள்ளைகளின் அன்பு, அது பிரிந்து போகும் அன்பு. நான் தந்தை அன்பு, அது தனிந்து போகும் அன்பு. பிள்ளைகளின் அன்பு, அது பிரிந்து போகும் அன்பு. நண்பர்களின் அன்பு, அது நழுவி போகும் அன்பு. நண்பர்களின் அன்பு, அது நழுவி போகும் அன்பு. என்றென்றும் மாறா அன்பு, இயேசுவே உம் தூய அன்பு. யார் என்னை மறந்த போதிலும் இயேசுவே, என்னை என்று மறவாதே சரி, என் இயேசுவே, என்னை என்று மறவாதே சரி. கதவை தட்டி வாய்களை திறந்து சத்தமா நல்ல கையை தட்டி சொல்லி, இயேசுவை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி இயேசுவை மறக்க மாட்டாரு? இன்னும் சத்தமா சொல்லி, இயேசுவை மறக்கவே மாட்டார். என் அப்பா மறந்துட்டாரு நினைச்சுன்னா அது சொல்லதான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்பா உன்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. சொந்தமும் சொந்தம் எப்படி இருக்குது? சோகமா இருக்குது. எப்படி இருக்கு? ஆமா. எந்த சொந்தத்தை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோமோ அதே சொந்தம் சில வேலை நம்ம கண்ணீர் வெடிக்க வச்சுக்கணும். கரெக்டா நான் சொல்றது? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாவா? ஆமாவா? ரொம்ப யார் ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க அழுக வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. அதே சொல்ல தேசம் சொந்தமோ சொந்தம் சோகம், பாசமோ பாசம் எப்படி இருக்குது? நேசியமா இருக்குது. நேசம் எப்படி இருக்குதா? மோசமா இருக்குதா? எப்படி இருக்குது? மோசம். நேசம் அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சென்னையில் ஒரு யூத் மீட்டிங் போயிருந்தேன். யூத் மீட்டிங் முடிஞ்சோட இந்த மாதிரி நல்ல ஒரு தம்பி வந்தாங்க. எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னா, ஓகே ஓகே கம் 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 அப்படின்னு சொல்லி அவனுக்காக உனக்கு ஜெபிக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறது கையை வச்சா சொன்னா, இது வரைக்கும் நான் 3 பொண்ணை லவ் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டேது, 4ஆவதா ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீங்க தான் ஜெபித்து சேர்த்து வைக்கணும். நாங்க இதுக்காக நான் வந்திருக்கிறேன். நேசம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? மோசம். எப்படி சொல்லுங்க? அப்படி கையை வைக்க ஆரம்பிச்ச மோசம். சொல்லுங்க கையை காசு மோசம். ஆமா. நேசம் வாங்க தம்பிங்க கை காட்டி எப்படி நேசம் எப்படி இருக்கு? மோசம். எப்படி இருக்கு தம்பி? நீ சொல்ல மாட்டேன் சொல்லுங்க மோசம். சொல்லுங்க. ஆமா. நேசம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மோசம். ஒரு காலத்துல நேசம் கல்யாணம் பண்ண லவ் பண்ண அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவன் ஒரு லெட்டர் போட்டு 3 நாள் காத்துட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி 1 மாசம் ஒரு வார்த்தை பேசுறது. இப்போ என்ன ஆயிடுச்சு? செல்போன் வந்ததுனால அவன்தான் எப்படி இருக்க, என்ன இட்லி சாப்பிட்றியா சட்னி சாப்பிட்றியா, நீ என்ன பண்ற அதை பண்ற இதை பண்ற அவ்வளோதான். எப்படி உன்னை பார்த்தா அப்படி இப்படி எல்லாம் போட்டு ஒரே நாள்ல முழு கதையும் பேசி முடிச்சிடறாங்க. ஹல்லேலூயா. ஆமா.
ஹல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நேசம் ரொம்ப மோசம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரே நேசம் எல்லா நேரத்திலும் கூட இருக்குன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேசம். கையை தட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. சொந்தம், நேசம், பாசம் எல்லாம் ஒரே ஒரு ஆள். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை விட்டு ஆமென் சொல்லுங்க. நேசத்தா கூட உன் நேசம் ஒழுக்கமா இருந்தா அவர் உன் வாழ்க்கையில சுற்றி இருக்கிற எல்லா நேசத்தையும் ஒழுங்கா செய்யப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ ஏசப்பா கூட உன்னுடைய உறவை நீ கரெக்டா வச்சுப்பார். நான் இது சொல்றேன், என் குடும்பத்துல அடிக்கடி சண்டை, என் பிள்ளைகள் என்ன பகைக்கிறாங்க, என் கணவன் மனைவி திட்டுறாங்க போறாங்கன்னா ஆண்டவர் மட்டும் சொல்ல, நீ முதல்ல ஏசப்பா கூட உன் உறவை சரிப்படுத்திக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். அந்த உறவை நீ சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உன்னை சுற்றி இருக்கிற எல்லா உறவும் சரியா இருக்கும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நேசம் இங்க இருக்கு அங்க இருக்கு, பாசம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு தேடி அழுதுகிட்டு இருக்க ஒரு பிள்ளையா நீ இருக்காத. அது வேற எங்கேயும் இல்லை, இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யாரோட மறந்தாலும் இயேசுவை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், மோசே மிகுந்த பாரம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவரே, இதை நான் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகுந்த பாரமா இருக்கிறது, நான் என்ன செய்யணும்னு தெரியவில்லை என்று சொல்லி என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல மோசே கண்ணீர் வடித்து கதறி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் சீக்கிரம் எடுத்து படிங்க. இப்ப இயேசு இறங்கி வந்து மோசேக்கு தானே வந்து சாட்சி கொடுக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. படிக்க பார்க்கலாம். என்னாகும் 12 3ஆம் வசனம் சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். அவன் மிகுந்த சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி இயேசுவாவே மோசேயை குறித்து இறங்கி வந்து சாட்சி சொல்றார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து படிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 7ஆவது வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க. என் தாசனாகிய மோசே அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் நீங்க குறை சொல்ற அளவுக்கு அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் நீங்க திட்டுற அளவுக்கு அப்படிப்பட்டவன் அல்ல. யாரெல்லாம் மோசேயை பார்த்து குறை சொன்னார்களோ, யாரெல்லாம் மோசேக்கு விரோதமா பேசினாங்க, பைபிள் சொல்லுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து மோசேயை கோபப்படுத்தினார்கள். அவனோடு இருந்த அவனுடைய சகோதர சகோதரிகள் மோசேயை வேதனைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அவனுடைய சகோதர ஆரோன், அவனுடைய சகோதரி மிரியாம் மோசேயை குறித்து குறை சொல்ற ஒரு கூட்டம். ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவை இறங்கி வந்து சொன்னாரு, என் தாசன் அப்படிப்பட்டவன் அல்ல. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் பாரத்தை பார்த்து கொண்டு இயேசு சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டார். கையை தட்ட மாட்டீங்களே, எத்தனை பேர் சொல்றீங்க? உன் கண்ணீரை பார்த்து கொண்டு இயேசுப்பா மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாரு. உன் பாரத்தை பார்த்து கொண்டு ஏத்தப்பா சும்மா இருக்க மாட்டாரு. அவரே இறங்கி வந்து சொல்றாரு, என் தாசன் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். கையை வந்து ஆமென் சொன்னாரு. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் ஐயா, அவன் பாரப்பட்டு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறான். போதாண்டவரே, அவன் சொல்றான் 11ஆம் அதிகாரம் 14 15 படிச்சீங்களா? உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும் ஆண்டவரே, என் ஜீவனையே நீங்க எடுத்துக்கொள்ளும் சொல்ற அளவுக்கு மோசேயின் பாரம் அவ்வளவு கடினமா இருந்துச்சு. 15 படிச்சு பாருங்க. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். இப்பொழுது என்னை கொன்று போடு அழுகிறார் மோசே. ஆண்டவரே, உடைய கண்கள் எனக்கு கிருபை ஒன்று கிடைக்குமா? இதை நான் பார்க்காதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும். இது மிகுந்த பாரமா இருக்கிறது, மிகுந்த பாரம். அழுத மோசேக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்பல, இயேசுவே தேவனே இறங்கி வந்து சொல்றாரு, என் தாசன் அவன். கையை கட்டி ஒரு ஆமென். எப்படி சொல்றாரு பாத்தியா? என் தாசன் அவன், அவனை வீட்டிலேயே உண்மை உள்ளவன். கடலை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. என் தாசன் அவன், அவன் என்னை பார்க்கிற உலகத்துல யாரை பார்க்கிற சாந்த குணமுள்ள. கையை தட்டி ஒரு ஆமென். மோசேயை பார்த்து எல்லாம் குறை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசு தட்டி பேசுன்னு சொன்னாங்க, அவன் தட்டினான், அதனால அவனுக்கு காணாம கிடையாது. என்னெல்லாம் சொன்னாங்க? ஆண்டவர் அவனை பார்த்து சாத்து சொல்லி, இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ஏன் தாசன், யாரை பார்க்கிறோம் சாந்த குணமுள்ளவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களா. அவன் யாரை பார்க்கிறோம் உண்மை உள்ளவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவே இறங்கி வந்து உன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கி வந்து உன்னை குறித்து சாட்சி சொல்றத நீ பார்க்க முடியும். அவர் உன்னை மறக்கிற தேவன் அல்ல. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவர் உன்னை மறக்கிற தேவன் அல்ல. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோசேயை நிந்தித்தவர்கள் மத்தியிலே எதை குறித்து குறை சொன்னார்களோ, அவன் கோபக்காரன், அந்த காரன், இந்த காரன் குறை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, என் மோசே ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். ஹல்லேலூயா. சாதாரண சொன்னவன், என் தாசன். எப்படி சொன்னார் பாருங்க, எனக்குரியவன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அம்மா, நீ கண்ணீர் வச்சு கதறி கொண்டிருக்கிறத பார்த்து அப்பா தூரத்தை சும்மா ஓட்டிட்டு இருப்பாங்க நினைக்காது. ஹல்லேலூயா. நீ தாங்கக்கூடிய முடியாத அளவுக்கு மிகுந்த பாரமா இருக்குது, என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீ அழுதுனா அப்பா பார்த்துட்டு அந்த பாரத்தை உன் மேல வச்சு 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 உன்னை அழிச்சிடுவாரு நினைக்காத. அந்த பாரத்துக்கு நடுவே இயேசு உனக்காய் நிற்கிறதே, அவரே உன்னை தேடி வந்து சாட்சி சொல்றதை நீ பார்க்க முடியும். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒருத்தர் எதிர்பார்க்கிற காரியம் மிகுந்த பாரமா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவரை கெட்டியா பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள. கெட்டியா பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. நகோமியின் வாழ்க்கையில இப்படிதான் வாழ்க்கையில நொந்து போன நேரத்தில் மிகுந்த வேதனை சொல்லி அழுதாவுடைய வாழ்க்கையில பைபிள் சொல்லுது. நகோமியுடைய வாழ்க்கை 4 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நகோமியை குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறாரு. இப்படியாக அவர் மிகுந்த வேதனை என்று சொன்ன நேரத்தில் அவளை கர்த்தர் 4 அதிகாரத்துல அவள் திருமணபடியே ரூத்துக்கு போவாசை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரூத்துக்கு போவாசை ஏற்படுத்தி போவாஸ் மூலமாக ரூத்துக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அவன் பேர் ஓபேத். கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஓபேத்தை நகோமி பேசினா, நான் கசப்பானவள், என் வாழ்க்கை தரித்திரமா இருக்குது, என் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து கொண்ட வாழ்க்கை என்று சொல்லி கண்ணீர் எடுத்த நகோமிக்கு கர்த்தர் சொல்றாரு. அதை படிச்சு பாருங்க. ரூத் 4 அதிகாரத்துல 13 நினைக்கிறேன். சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்திரீகள் நகோமியை பார்த்து அவர் சொல்ற நகோமி வார்த்தை கசப்பானவள். அவர் சொல்ற 1 அதிகாரத்துல 4 கர்த்தர் பாருங்க, அவருடைய மருமகளாகிய ரூத்துக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த நல்ல வாழ்க்கையை பெற்ற பிறகு எந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் கசப்பானவள், நான் மாத்த, என் பேர் நகோமி அல்ல, என் பேர் மாறாள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம் சொல்லி கசப்பு நிறைந்த வாழ்க்கை என்று சொன்னாலும் அதே ஜனங்களுக்கு முன்பாக வேதம் சொல்கிறது நகோமிக்கு அவர் கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தினார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லு, ரூத்துக்கு போவாசுக்கு பிறந்த அந்த குழந்தையை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க அது ரூத்தோட பிள்ளைன்னு சொல்லல, நகோமியோட பிள்ளைன்னு சொல்லி வார்த்த ஆரம்பிச்சாங்க. கையை கட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்றாங்க என்கிட்ட பிள்ளையே இல்லை, 2 பிள்ளை செத்து போயிடுச்சு, புருஷன் செத்து போயிட்டான். ஆனா நகோமி மேல கர்த்தர் தயவு செய்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களா. எல்லாம் இழந்த நேரத்துல, பிள்ளை போச்சு, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் முடிந்த நேரத்துல அவரே சொல்றாரு, என் வார்த்தை மாறா, நான் நகோமி அல்ல, இயேசுவை கைவிட்டார் என்று சொல்லி நான் கசப்பு நிறைந்தவள் என்று சொல்லி அவர் சொல்றார். ஆனா வேதம் சொல்கிறது அந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கையை பார்த்துட்டு அப்பா சும்மா இல்லை, கர்த்தர் அவருக்கு தயை பாராட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மருமகள் ரூத் மூலமாய் தயை பாராட்டினார். ஹல்லேலூயா. நிறைவான பலன் ரூத் 2:12 கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது ரூத்தும் போவாசுக்கும் கர்த்தரே ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி வைத்து பிறக்கப்பட்ட ஓபேத் அந்த பிள்ளைக்கு நகோமி தாயானாள் என்று சொல்ற அளவுக்கு அவருடைய கசப்பை, அவருடைய சஞ்சலத்தை, அவருடைய வேதனையை கர்த்தர் நீக்கி மகிமையாய் ஆசீர்வதித்தார். நல்ல கையை கட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கையை கட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஒரு கசப்புல கர்த்தருக்கு வீசி போகிறார். உன் கண்ணீர்ல என் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை பாருங்க, நீயே நினைக்கலாம் நகோமி போல என் வாழ்க்கை இப்படிதான் ரொம்ப கசப்புகிறதா இருக்கு, நான் நகோமி இல்லை, நான் மாறாது என்று சொல்லி அவனே சொல்லிக்கிற தன்னை கொடுத்து கசப்பு நிறைந்த வாழ்க்கையா, கசப்பு நிறைந்த வாழ்க்கையோட வாட்டுக்கோ. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கூட உன்னை கொடுத்து இப்படிலாம் நினைச்சுக்கோ, அப்பா உன் மேல ஒரு பெரிய நினைவை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள. மிக பெரிய நினைவை வச்சிருக்கிற. கையை விட்டு ஆமென் சொல்லுங்கள. எழுதி வைத்து ஒரு நகமை இழந்து போனதை பார்க்கிறோம். மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவளுக்கு தந்தார்.
இன்னைக்கு நீ எதெல்லாம் நினைத்து நான் கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மிகுந்த பாரங்களை தாங்க முடியவில்லை என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறியோ, அப்பா அவனை கெட்டியா பிடிச்சிக்கோ. ஆண்டவரோட கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எந்த ஊர் உன்னை பார்த்து மாறால் என்று கசப்பான வாழ்க்கை என்று சொல்லிச்சோ, அவருக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை சுதந்திரவாதி என்று வாழ்த்தத்தக்க காரியத்தை அப்பா செய்தே தீருவார். கையை தட்டி ஆண்டவர் பெரிய மகிழ்ச்சியை செலுத்துங்க பார்க்கலாம். இந்த சண்டவா கையை தட்டி ராமன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல மிகுந்த வேதனை, இந்த இடத்துல மிகுந்த பாரம், இந்த இடத்துல மிகுந்த சந்தேகம் என்று சொல்லுறையோ, ஆண்டவர் சொல்றார் நெகேமியா 2:19 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உன் மேல மிகுந்த கிருபையா இருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. எந்த இடத்துல மிகுந்த வேதனை சொல்றியோ அந்த இடத்துல இயேசுப்பா எப்படி இருக்கிறாரு? மிகுந்த கிருபையா இருக்கிறார். ஆமீன் சொல்ல கையை வைத்து சொல்ல மிகுந்த கிருபை. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த இடத்துல மிகுந்த வேதனைன்னு சொல்லிட்டு இருந்தியோ அந்த இடத்துல கர்த்தர் உன் மேல கிருபையா இருக்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காரு. 2:19 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். நெகேமியா 2:19 நெகேமியா படிங்க. வனாந்தரத்துல யாரு கைவிடல? இயேசு கைவிடல, மோசேயை கைவிடல, ஜனங்களை கைவிடல. என்ன வச்சாரு? மிகுந்த மன உருக்கம். கையை வச்சு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல போய் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க மிகுந்த பாரம் இயேசுவோட மிகுந்த மன உருக்கமாய் மாறுகிறது. கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, உங்க மிகுந்த பாரத்துல இயேசுவோட மன உருக்கம் கிரியை செய்யும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அடுத்து அப்படியே அவங்க சொல்றாரு, எந்த இடத்துல மிகுந்த பாரம் சொன்னியோ அங்கெல்லாம் இயேசுப்பா சொல்றாரு, மிகுந்த பாரத்தை நான் நீக்கி நான் மிகுந்த மன உருக்கத்தை கட்டளை எடுக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து படிக்க பார்க்கலாம். நெகேமியா 8:12 படிக்க பார்க்கலாம். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. 9:27 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். ஆகையால் அவர்களை அங்க சொல்றாரு 9:19 மிகுந்த மன உருக்கம். இப்ப சொல்றாரு மிகுந்த இரக்கம். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீ மிகுந்த பாரம் சொல்லிட்டு இருக்கிற, மிகுந்த சஞ்சலம் சொல்லிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு மிகுந்த பாரத்தை அவருடைய மிகுந்த மன உருக்கத்துல அந்த பாரத்தை கர்த்தர் நீக்குகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த மிகுந்த பாரம், மிகுந்த சஞ்சலம், மிகுந்த வேதனையில இங்க சொல்றாரு அவருடைய மிகுந்த இரக்கத்தினால அதை கர்த்தர் நீக்குகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிகுந்த பாரத்தை, மிகுந்த கண்ணீரை, மிகுந்த எல்லா கவலையும், அவருடைய மிகுந்த மன உருக்கம், அவருடைய மிகுந்த இரக்கம் பாதுகாக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே அதிகாரத்துல நெகேமியா 9:31 படிச்சீங்கன்னா மிகுந்த கிருபை படிக்க பார்க்கலாம். ஆமென். என்ன தேவன்? என்ன மிகுந்த வந்திருக்கா? மிகுந்த படிக்க பார்க்கலாம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. மிகுந்த மன உருக்கம், மிகுந்த இரக்கம், இங்க மிகுந்த கிருபை. அதே அதிகாரத்துல நெகேமியா 13:22 படிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். நெகேமியா 13:22 எஸ் பண்ணுங்க.
கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உபத்திர